ஹலோ குட்டீஸ், இன்றைய வகுப்பில் நாம் வரிசை சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, என் கூடவே சொல்லுங்க குட்டீஸ். இக்கு கூட்டல் கு. இக்கு கூட்டல் கு. கு குரங்கு. கு குரங்கு. கு ர இங் கு. குரங்கு. கு குரங்கு. கு குரங்கு. அடுத்து இங்கு கூட்டல் ங்கு. இங்கு கூட்டல் ங்கு. ங்கு. இந்த எழுத்தில் துவங்கும் சொற்கள் ஏதுமில்லை. ஓகே குட்டீஸ், ங்கு இந்த எழுத்தில் பார்த்தீங்கன்னா சொற்கள் எதுவும் கிடையாது. ஓகே, இங்கு கூட்டல் ங்கு. அடுத்து இச்சு கூட்டல் சு. இச்சு கூட்டல் சு. சு பசு. சு பசு. பசு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா குட்டீஸ்? இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? இதற்கு பெயர் தான் பசு. ஓகே, ப சு பசு. அடுத்து இஞ்சி கூட்டல் நியூ. இஞ்சி கூட்டல் நியூ. நியூ குரங்கு. நியூ குரங்கு. குரங்கு அப்படின்னா குறைந்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குறை அல்லது குறைஞ்சு இப்படி தான் பேசிக்கிட்டாங்க. அடுத்தடுத்து காலங்கள் மாற மாற பார்த்தீங்கன்னா குறை, அதற்கு பிறகு குறைந்து இப்படின்னு வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறைஞ்சு அல்லது குறைந்து இதற்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா குறையிறது. ஓகே, ஸோ அதிகத்திலிருந்து படிப்படியாக குறையிறது. ஓகே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார் அதிகமாக இருக்குது, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லோ ஆகுது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் போயிடுது. ஓகே, மிகவும் குறைந்து விடுகிறது. ஓகே, நியூ குறைஞ்சு. கு ரை நியூ. குறைஞ்சு. அடுத்து இட்டு கூட்டல் டு. இட்டு கூட்டல் டு. டு தட்டு. டு தட்டு. ஓகே, தட்டு அப்படின்னா பிளேட். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? பிளேட், சாப்பிட்ற தட்டு. ஓகே, டு தட்டு. ட இட் டு. தட்டு. அடுத்து இன்னு கூட்டல் நு. இன்னு கூட்டல் நு.
நு அணுக்கள். நு அணுக்கள். அணு அப்படின்னா அதற்கான பொருள் மிகவும் சிறியது. ஓகே குட்டீஸ், எந்த ஒரு பொருள் மிகவும் சிறியதாக உள்ளதோ அதனை நாம் அணு அல்லது அணுக்கள் என்போம். ஓகே, நு அணுக்கள். ஆ நு இக் க இல். அணுக்கள். நு அணுக்கள். அடுத்து இட்டு கூட்டல் உ டு. இட்டு கூட்டல் உ டு. டு பண்டு. டு பண்டு. ஓகே, பண்டு அப்படின்னா பால். ஓகே குட்டீஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பால். ஓகே, ப அண்ட் டு. பண்டு. டு பண்டு. அடுத்து இண்டு கூட்டல் உ நு. இண்டு கூட்டல் உ நு. நு நுங்கு. நு நுங்கு. நுங்கு. இப்போ நுங்கு அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீங்கள் எல்லாருமே நுங்கு வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நுங்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நுங்கு வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, நு இங் கு. நுங்கு. நு நுங்கு. அடுத்து இப்பு கூட்டல் உ பூ. இப்பு கூட்டல் உ பூ. பூ புலி. பூ புலி. ஓகே குட்டீஸ், இப்போ புலி அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, டைகர். ஓகே, ஸோ புலியை இங்கிலீஷில் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் புலியை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்துருப்பீங்க? மோஸ்ட்லி ஜூவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஜூ அல்லது ஃபாரஸ்ட்டில் நீங்கள் புலியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகே, பூ லி. புலி. பூ புலி. அடுத்து இம்மு கூட்டல் உ மு. இம்மு கூட்டல் உ மு. மு முயல். மு முயல். இப்போ முயல் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ முயல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெட் அனிமல்னு கூட நாம் சொல்லலாம். ஸோ யாராச்சும் வீட்டில் முயல் வச்சுருந்தாங்க, அப்படி இல்லைன்னா ரேபிட் ஃபார்மில் நீங்கள் முயலை பார்த்துருக்கலாம். ஓகே, மு ய இல். முயல். மு முயல். அடுத்து ஈ கூட்டல் உ யூ.
ஈ கூட்டல் உ யூ. யூ ஆயுடம். யூ ஆயுடம். ஓகே குட்டீஸ், ஆயுடம் அப்படின்னா வெப்பன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வெப்பன்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே கன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பழங்காலத்தில் ஆயுதம் அப்படின்னும் பொழுது எல்லாருமே வாள் அப்படின்னு சொல்லப்படுற கத்தியையும், ஓகே, கேடயம் மற்றும் வில்லம்பு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. வாள், வில், அம்பு இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. ஓகே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஆயுதம். ஓகே, யூ ஆயுதம். ஆ யு ட இம் ஆயுதம். யு ஆயுதம். அடுத்து இரு கூட்டல் உ ரு. இரு கூட்டல் உ ரு. ரு கரும்பு. ரு கரும்பு. ஓகே குட்டீஸ், கரும்பு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ பொங்கலுக்கு கரும்பு வச்சு படைப்பாங்க இல்லையா? ரு கரும்பு. க ரு இம் பு கரும்பு. ரு கரும்பு. அடுத்து இல்லு கூட்டல் உ லு. இல்லு கூட்டல் உ லு. லு கொலுசு. லு கொலுசு. கோ லு சு கொலுசு. லு கொலுசு. இல்லு கூட்டல் உ லு. லு கொலுசு. அடுத்து இவ்வு கூட்டல் உ வு. இவ்வு கூட்டல் உ வு. வு கதவு. வு கதவு. கதவு அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? டோர். இங்கிலீஷில் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவ்வு கூட்டல் உ வு. வு கதவு. க ட வு கதவு. அடுத்து இழு கூட்டல் உ லு. இழு கூட்டல் உ லு. லு கழுகு. லு கழுகு. கழுகு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஈகல். இங்கிலீஷில் ஈகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, க லு கு கழுகு. லு கழுகு. அடுத்து இல்லு கூட்டல் உ
லு. இல்லு கூட்டல் உ லு. லு எள்ளு. லு எள்ளு. எள்ளு எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான தானிய பொருள். ஓகே, தானிய வகை. ஓகே, ஏ இல் லு எள்ளு. லு எள்ளு. அடுத்து இரு கூட்டல் உ ரு. இரு கூட்டல் உ ரு. ரு கயிறு. ரு கயிறு. கயிறு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா குட்டீஸ்? க இ ரு. கயிறு. ரு கயிறு. ஓகே, அடுத்து இன்னு கூட்டல் உ நு. இன்னு கூட்டல் உ நு. நு அனுப்பு. நு அனுப்பு. அனுப்பு அப்படின்னா சென்ட். ஓகே, இப்போ யூஸ்வலாக மொபைலில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு நாம் சென்ட் பண்ணுறோம் இல்லையா குட்டீஸ்? ஸோ சென்ட் அப்படின்னா அனுப்புறது. ஓகேவா? அனுப்பு. ஓகே, நு அனுப்பு. ஆ நு இப் பு. அனுப்பு. நு அனுப்பு. ஓகே குட்டீஸ், இன்றைய வகுப்பில் நாம் ஊ வரிசை வாய்ப்பாட்டை படங்களுடன் கற்றுக்கொண்டோம். ஓகே, தேங்க்யூ.